வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சவுக்கு சங்கர் இன்னைக்கு காலையில் ஒரு வாரம், நாளைக்கு ஒரு வாரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு திருப்பம். நேற்று இரவு அவரை திருச்சி கொண்டு போனாங்க. திருச்சியில் நடைபெற்ற விஷயங்கள் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், புழலில் இருக்கக்கூடிய எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதியரசர் இனிமேல் அவர் மேலே வழக்கு போடக்கூடாதுங்கிற ரேஞ்சில் தான் அவர் கொடுத்துருந்தார். இப்போ திடீர்னு சவுக்கு சங்கர் அவர்களை திருச்சி கொண்டு போனாங்களே, என்ன கேஸ்க்காக கொண்டு போனாங்க, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் என்ன, அதை பேசிடுவோம். முதல்ல நேற்று திருச்சியில் என்ன நடந்தது? ஏன்னா சவுக்கு சங்கரை ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு கோரிக்கையை ரிஜெக்ட் செய்த நீதிபதி, திருச்சி பெண் போலீஸ் அவர் பேர் வேணாம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே பழைய கேஸ் இது. இந்த வழக்கில் அவரை ஆஜர்படுத்த அழைத்து வந்த போலீஸார் தம்மை தாக்கியதாக சவுக்கு சங்கர் அப்போவே புகார் அளித்தார். உங்களுக்கு தெரியும், அந்த கேஸ் தான். இந்த கேஸில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஜாமீன் கொடுத்த பிறகு சென்னையிலேருந்து அவரை மகிழா நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க திருச்சிக்கு. அந்த வகையில் வேறு ஒரு வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டவரை நீதிமன்ற காவலில் அனுப்ப திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 ஆஜர்படுத்தினர். நீதிபதி அனுஸ்ருதி முன்பு ஆஜரானார். அப்போது சவுக்கு சங்கர் சார்பாக வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் ஆஜரானார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கரை கைது செய்ய ரிமாண்ட் செய்ய வேண்டும் எனவும் அதற்கான காரணங்களை எடுத்துரைத்தார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ரிமாண்ட்லாம் செய்ய முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதான் நியூஸ். இந்த நியூஸில் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேஸ் சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்க கேஸ், அந்த பெண்டிங்கில் இருக்க கேஸுன்னு கூட தெரியாமல் இவங்க கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இன்னொன்று எல்லோரும் கேட்குற மாதிரி, அப்படி என்னங்க தப்பு செஞ்சார் சவுக்கு சங்கர்? எல்லோரும் நினச்சோன்னு வெளியில் வந்தவுடனே இன்னொரு வழக்கு போடுவாங்கன்ட்டு, அதே போல் வெளியில் வந்தவுடனே சொல்லி வச்ச மாதிரி அவரை திருச்சிக்கு கூட்டு போகிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் அலக்கழிக்கணும். சரி, இதோடு விட்டுருவாங்களா இல்லை இது தொடருமா தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நேற்று ஒரு கேஸில் பெயில் வந்துச்சா, எல்லா கேஸ்லேயும் பெயில் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியாது. நீதிமன்ற ஆணை இன்னும் வரல. நீதிமன்ற ஆணை வருவதற்கு முன்பு இன்னும் பல வழக்குகள் அவர் மீது புனையப்படலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருப்பது இது வெகுஜன மக்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்துமா இல்லையா? நேற்று எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் கேட்குற பல கேள்விகள் இன்றைக்கி சாமானிய மக்களின் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். இன்றைக்கி காவல்துறைக்கு புகார் அளிக்க போனால் உடனடியாக அந்த எஃப்ஐஆர் போட்டு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா? பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள். காவல்துறைக்கு போனால் பல காவலர்கள் நேர்மையாக இருந்தாலும் சில காவலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது? அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்போ நீதித்துறை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா, நீதித்துறை இப்படி இருக்கும்போதே இவர்கள் நீதித்துறையில் போனால் அடி வாங்கும்னு தெரிஞ்சே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இது முதல் முறையில். ஏற்கனவே தமிழகத்தில் பல குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட கேள்வி, எத்தனை கேஸுக்கு இந்த மாதிரி விரைந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஒருவர் பேசுவது அப்படிங்கிறது ஒரு குற்றமா? பேசுவதற்கு அவதூறு வழக்கு போகணும். இது என்ன வழக்கு? அப்போ தொடர்ந்து திட்டமிட்டு ஒருவரை பழிவாங்கக்கூடிய செயல்களில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய அமைப்பே ஈடுபடுது. அப்படிங்கும்போது இதை வெகுஜன மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம், இப்போ நேற்று திருச்சிக்கு அவரை கூட்டு போகிறாங்க. நமக்கு என்னென்னா, திருச்சிக்கு அவரை கூட்டு போனாங்க, வெளியில் அவர் வந்த விஷுவல் வரல. அப்போ நம்ம திருச்சி ரிப்போர்ட்டரை ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லை சார் லேட் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவர் எதுவும் பேசலை, அதனால் அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம லேட்டாக பேசுகிறோம். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நேற்று இரவே கன்ஃபார்மாக இது என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் நம்ம பேசினா நல்லா இருக்காது. அப்போ ஒரு விஷயம் மட்டும் உண்மை புரியுது, இது திருச்சியோட நிற்காது போல இருக்குது, வேறு ஏதோ விஷயங்கள்லாம் போகும். இப்போ ஆலோசனை நடத்தி கொண்டு இருப்பார்கள். என்ன ஆலோசனை? இதோடு விட்டுறலாமா, இல்லை வெளியில் வேறு ஏதாவது பண்ணலாமா? ஒரே ஒரு கோரிக்கை தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் தரப்பு வைக்கக்கூடிய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. என்ன கேட்குறாரு? பயோமெட்ரிக் வச்சுட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறீங்கல்ல, அவரை சுற்றி காமிச்சிங்கல்ல, அப்போ என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்தீங்கல்ல, அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இந்நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ ஆஃபீஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டு பாருங்கள், அந்த தேதியில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள், இவர் மிரட்டியிருக்காரு, அடிச்சிருக்காருன்னு அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டால் யாருமே பேச மாட்டோமே. அப்போ நம்மளாம் சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுவோமே, என்னங்க தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோமே. வேங்கை வயல் விஷயத்தை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிபிஐ விசாரணை அடுத்த நாள் போகுது. அதாவது சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு முதல் நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் வருது. 2 இளைஞர்கள் மேலே போய் நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணான்னு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ பாருங்கள், இவங்க தான் போனாங்கங்கிற ஆதாரத்தை வெளியிட்டுட்டு அவங்கள தூக்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ காவல்துறைகிட்ட ஆதாரம் இருந்தால் இது வரைக்கும் வெளியே விட்டுருக்கலாமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூடியூப்பில் பேசுகிறவங்க எவ்வளோ தரந்தாழ்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நக்கீரன் கோபால் அவர்கள் ஆதாரமே இல்லாமல் 41 பேர் உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம்,
அது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தரையில் எடுத்து என்னென்னமோ சொன்னார். அந்த கேரவானில் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கன்னு அப்படி இப்படி பேசினார். இன்னும் பல நிலைய வித்வான்கள் பேசுறதெல்லாம் காதுலேயே கேட்க முடியாத அளவுக்கு பேசுனாங்க. இதெல்லாம் அப்பட்டமான அவதூறு பேச்சு இல்லையா? எத்தனை அவதூறுகள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த விஜயும் ஒரு நடிகையும் போன அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கையிலையும் கிடைக்காது. அதை வந்து ஏர்போர்ட்லேருந்து எடுத்து அதை கசியை விட்டு அதை எவ்வளோ பரப்புனாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேமந்த்னு ஒருத்தர் ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி சூட் கேஸில் அடைச்சி அந்த அவளுக்கு பெரிய பிரச்சனையாகி மறுபடியும் வெளியில் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு போகிறாரு. திடீர்னு பார்த்தா வெளியில் வர்றாரு. எப்படிங்க வெளியில் வர்றாருன்னா காவல்துறை சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. மக்கள் கொந்தளிக்கிறாங்களா இல்லையா? யார் மேலே தப்பு? காவல்துறையினர் அஜாக்கிரதையாக இருந்ததுனால பொதுமக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் பல சம்பவங்கள் நீங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? பல காவலர்கள் நேர்மையாக இருந்தாலும் சில காவலர்கள் பண்ணக்கூடிய தப்பு இன்றைக்கி எந்த அளவுக்கு பெரிய பொதுமக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய மரணம் நடக்கிறது. அடுத்து மரக்காணம் சம்பவம் நடக்கும்போதே கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி தலைமைச் செயலாளர்லேருந்து எவ்வளோ பேர் போய் நீதிமன்ற அவமதிப்புக்காக போய் ஆஜராகிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் பட்டும் திருந்தலைங்கிற கோபம் மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? இன்னும் குறிப்பாக நம்ம என்ன கேட்குறோம், இப்போ சவுக்கு சங்கருக்கு சரியோ தப்போ நீங்கள் உள்ளே போனீங்க பண்ணீங்க கிண்ணீங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 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 இதை அந்த பீரோ அதெல்லாம் நீங்கள் வெளியே அது வந்து பண்ணவே முடியாது. சட்டப்படி நீங்கள் அதுக்கான அப்ரூவலே வாங்காத போது எப்படி நீங்கள் பண்ணலாம்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அமைதியாக இருக்கிறவங்கள கூட பெரிய ஆளாக்கி இன்றைக்கி வந்து எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. நீங்கள் அவர் வந்து மிரட்டி பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார்னு ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? இது மட்டுமா? எத்தனை ஆதாரம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண் காவலர் கொடுத்த புகார் நேற்று நீங்கள் அதை மறுபடி எடுக்கிறீங்க. அதாவது என்னென்னா அவசரமாக எடுக்கிறீங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் ஸ்டேயில் இருக்கிறது கூட தெரியாமல் எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ஏதாவது ஒன்று பண்ணி அவர் வெளியில் வரக்கூடாது, தேர்தல் வரைக்கும் வெளியில் வரக்கூடாது. அதான் உங்கள் நோக்கம். எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்விகள். இன்னும் இந்த மாதிரியான நீதியரசர்கள் இருப்பதனால தான் வந்து நியாயம் இருக்கிறது. ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பல வழக்குகள் போட்டிருந்தாலும் இனிமேல் இன்னும் வழக்குகள் பாயும். இன்னொன்று எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? அஜித்குமார் அவர்கள் அடித்ததெல்லாம் பார்த்து எப்படி பார்த்தோம்? நம்ம சாத்தான்குளம் சம்பவம் சொன்னோம், அடுத்து இது சொன்னோம். இது யார் பண்ணது? இது பொதுமக்களாக பண்ணாங்க. இந்த வீடியோ எவ்வளோ விஷயம் சமூக ஊடகங்களில் வைரல் ஆச்சு. அந்த டைம் ஒரு 2-3 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். லாக்அப் டெத்து நம்ம பேசி பல விஷயங்கள் பேசியாச்சு. லாக்அப் டெத்துக்கு இன்னும் ஒரு முடிவு காணவே இல்லை. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ ஒரு பகை. அப்போ சவுக்கு சங்கரை உள்ளே வைக்கிறதுனா நீங்கள் அவதூறு வழக்கு போட்டு உள்ளே வச்சா டக்குன்னு வெளியில் வந்துடுவார், நீதிமன்றம் கேள்வி கேட்கும். அதனால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி அவர் மேலே கிரிமினல் வழக்கு போடுவோம். அதுவும் கரெக்டாக எல்லார்ட்டையும் 10 லட்ச ரூபா கேட்ட மாதிரி கேஸ் போடுறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசிட்டோம். காவல்துறைக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை இதுலேயும் காட்டியிருக்காங்க. இப்போ நீதியரசர் எத்தனை கேஸ் பார்க்குறாரு நீதியரசர், அவருக்கு தெரியாதா எந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் சிறை ஒருத்தர் வந்து சிறைக்கு அனுப்பிட்டா அந்த சிறையில் வந்து அவரை வந்து சித்திரவதை பண்ணக்கூடாது. இப்போ அவங்க அம்மா போட்ட கம்ப்ளைண்ட்டில் அவருக்கு செல்லுக்கு நேராக ஒரு சிசிடிவி அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவரோட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அவரை தனிமைப்படுத்துவது. எல்லோரும் வெளியில் என்ன கேட்குறாங்க, என்னங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரி தான் அரெஸ்ட் ஆனாங்க, அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்தது, உடனே அவரை வந்து ஓமந்தூரார் கூட்டு போகாமல் ஸ்டான்லி கூட்டு போகாமல் ஓமந்தூரார் கூட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து அவருக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதை கேட்டு தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. நீதியரசர் எதுன்னு சொல்கிறாரு, அவருக்கு வந்து மருத்துவ இதுக்காக நான் வந்து மார்ச் 25 வரைக்கும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்குறேன்னு. மருத்துவ இதுக்காக கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னொரு கேஸில் வந்து மகிழா நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்துறீங்கன்னா, அதுவும் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, இவரை வந்து ஒரு 3 மாதமாக தேடிட்டு இருந்தோம் இந்த வழக்குக்காக. என்னங்க டெய்லி அவர் பேட்டிலாம் கொடுக்குறாரு? இல்லை தேடிட்டு இருந்தோம், அவருடைய ஆதாரில் ஒரு மாதிரி இருக்குது, அட்ரஸ் வேறு அட்ரஸில் இருக்கார், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அவர் டெய்லி வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறது ஊரே பார்த்துட்ருக்காங்க. அவர் எங்கே தேடுறது? எங்கே நீங்கள் தேடினீங்க? அப்போ என்னென்னா நமக்கு ஒன்றா ஒரு நீதிமன்றத்தில் போய் அவரை டெய்லி தேடிட்டு இருக்காங்க 3 மாதம் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? இப்போ நீதியரசருக்கு தெரியாது, அவரே கேட்பார்ல, என்னப்பா நானே யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் பாரு, யூடியூப்பில் நீங்கள் என்னென்னைக்கு 3 மாதமாக ஒரு டெய்லி வீடியோ போட்டுட்ருக்காரு, உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் அங்கேயே போய் கொடுத்துருக்கலாமே. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த 3 மாதமாக இவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நடுவுலையே காவல்துறை இவரெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்காங்க. அப்போ இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும்.
இது காவல்துறை ஒரு வேகமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே வைக்கணும். சனி ஞாயிறு ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து நேற்று வெள்ளிக்கிழமை. நேற்று ஒரு வழக்கு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா இவரை வெளியில் வரக்கூடாது. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கிறதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இதை ஒன்றே தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இப்போ என்ன சொல்கிறோம், அவருக்கு வந்து அந்த அரசியல்வாதி வந்து ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு, இந்த சார் அவர் தான் வெளிப்படையாக அதிமுகவை தான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே பேசுகிறார். அவருடைய கொள்கைகளில் முரண்பாடு இருந்தால் அதை விமர்சிங்க. அதை விட்டுட்டு அவரை மிரட்டினாங்க. வேறு ஒரு யூடியூப் வச்சுருக்க ஒருத்தர் வந்து ஒரு அரசாங்கத்தை மாற்ற முடியும்னு எப்படி இவங்க நினைக்கிறாங்க நமக்கே ஒன்றுமே புரியல. ஒரு யூடியூப்பில் பேசக்கூடியவர் ஒரு அரசாங்கத்தை புரட்டி போட முடியுமா? அப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்கள பார்த்தெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பயம் மட்டும்தான் வாழ்க்கை. பயம் 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 கேட்டால் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டோம், அவருக்கும் பயப்பட மாட்டோம், இவருக்கும் பயப்பட மாட்டோம் நீங்கள் பேசுவது. ஆனால் நமக்கு என்ன புரியலன்னா, கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களோ துணை முதலமைச்சர்களோ தெரிஞ்சு இதை பண்ணியிருப்பாங்க நம்ம நினைக்கிறேன். அவங்களா சொல்லியிருப்பாங்க. இதை விட மோசமாலாம் அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வேறு யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்திற்காக இந்த கைது நடந்திருக்கிறது. இது முதல்வர் கண்டிப்பாக தட்டி, ஏன்னா முதல்வருக்கு கண்டிப்பாக எப்படி சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க அவர் வெளியில் இருந்தால் நமக்கு ஆபத்து, அதனால தான் உள்ளே வச்சோம். முதல்வர் கண்டிப்பாக இதுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். இது வந்து முதல்வரை தான் பாதிக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் நாளைக்கு போய் ஓட்டு கேட்க போகிறதில்ல. உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் தான் போகணும். கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ஏற்கனவே பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் ஒழுங்காக சீமா அகர்வாலையோ ரத்தோர் அவர்களையோ ராஜீவ் அவர்களோ போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு சில அதிகாரிகளுடைய விருப்பத்தின் காரணமாக அது இழு இழுத்து இன்றைக்கி பொதுமக்களுடைய விவாத பொருளாக இருக்கிறது. இது இந்த அரசுக்கு நல்லதில்லை. தொடர்ந்து இந்த அரசை பற்றி உங்கள் விமர்சனத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.